நான் அச்சப்பட மாட்டேன், நான் அச்சப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் எங்களுக்கு ஆட்சி முக்கியம் அல்ல, தன்மானம் தான் முக்கியம் என்றெல்லாம் பேசியவருக்கு திடீரென்று ஆகா இப்படியெல்லாம் பேசுகிறோமே, எஜமானர்களுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும் என்று நினைத்திருக்கலாம். அடுத்த வினாடிகளையே அம்பியும் நானே ரமோவா ரமோவும் நானுங்கிற மாதிரி அடுத்த வினாடியில் என்ன சொல்லிவிட்டார், பாஜக தான் எங்களது ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது, பாஜக தயவில் தான் எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது, அன்று முதல் இன்று வரை எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பது பாஜக தான் என்று அந்த மேடையிலேயே பல்டி மேல் பல்டி அடித்தார். ஆக மொத்தத்தில் அவர் பாஜகவினுடைய புனை கைதி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பல துணை அமைப்புகள் இருக்கிறது. விஹெச்பின்னு சொல்லுவாங்க, விஸ்வ ஹிந்து பரிஷத், இது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லுவாங்க, இந்து முன்னணி. அதுபோல அனைத்திந்திய அண்ணா திமுக எடப்பாடி தலைமையிலான இந்த பிரிவு என்பது ஒரு துணை அமைப்பாக, பாஜகவின் ஒரு துணை அமைப்பாகத்தான் செயல்படுகிறது என்பதற்கு இதை விட சாட்சி என்ன வேண்டியது? ஆக அனைத்தையும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அழைத்தால் செல்ல வேண்டும். நான் முன்பே இதே இடத்துல உங்ககிட்ட பேசியிருக்கேன். அங்கிருந்து சமன் வந்திருக்கிறது. அழைப்பானை வந்தால் எடப்பாடி இங்கிருந்து ஓடுவார், விமானத்தில் ஏறி ஓடுவார். ஆனால் பொய்யான காரணங்களை சொல்லுவார். ஒரு தலைவன் இவ்வளவு பொய்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்வதெல்லாம் பொய், அத்தனையும் பொய். ஒரு பொய் சில மணி நேரமாவது உண்மை என்று நம்பப்படுவதற்கு ஏற்ற மாதிரியாவது ஒரு பொய்யை சொல்லணும். அது கூட கிடையாது. அத்தனையுமே அக்மார் பொய்களை சொல்கிறார். அவர் எடுத்து வச்ச பொய்யை பூரா பாருங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்ன சொன்னாரு? 25ல 26ல கூட்டணி இல்லை, 31ல கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இதை விட இன்னொன்னு சொன்னாருங்க. நேற்று சொல்றாரு, நான் நன்றி கடன் செலுத்துகிறேன். நான் நன்றி கடன் செலுத்துகிறவர் பேசுனதெல்லாம் எடுத்து பாருங்க. அத்தனை மசோதாக்களையும் எங்களை வற்புறுத்தினார்கள், நிர்பந்தம் பண்ணினார்கள். விருப்பமில்லாமல் நாங்கள் ஆதரித்தோம், அந்த கூட்டணியில் நாங்கள் விருப்பம் இல்லாமல் நீடித்தோம். இதையெல்லாம் பேசியது எடப்பாடி. ஆனால் இன்றைக்கு சொல்கிறார், நான் நன்றி கடன் ஆற்றுகிறேன் என்று.